தமிழகம் முழுவதும் போதை மாத்திரைகளை கொரியர் மூலம் சப்ளை செய்து வந்த கும்பலின் முக்கிய உதவியாளர் மும்பையில் கைது செய்யப்பட்டுள்ளார். போதைப்பொருள் சப்ளை நெட்வொர்க் கொத்தாக சிக்கியதன் பின்னணி என்ன? சென்னை தாம்பரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் போதை மாத்திரை மற்றும் கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து தனிப்படை அமைத்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தினர். அப்பொழுது மேற்கு தாம்பரம் அப்துல் கலாம் தெருவைச் சேர்ந்த கல்லூரி மாணவர் சந்தோஷ் என்பவரை போலீசார் கைது செய்தனர். அவரிடம் இருந்து 1000 வலி நிவாரண மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. சந்தோஷிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் இந்த போதை மாத்திரைகளுக்கு மும்பை தொடர்பு இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து கடந்த 13ஆம் தேதி மும்பை சென்ற தாம்பரம் போலீசார் தானே பகுதியில் மருந்து கடை நடத்தி வந்த விஜய் ஆதவ் என்பவரை கைது செய்தனர். அவரிடம் இருந்து மேலும் 100 வலி நிவாரண மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. தொடர்ந்து விஜய் யாதவின் மருந்து கடையில் உதவியாளராக பணியாற்றிய 33 வயதான பங்கஜ் என்பவரையும் போலீசார் மும்பையில் கைது செய்தனர். பங்கஜிடம் நடத்தப்பட்ட விசாரணையில்தான் இந்த கும்பலின் போதை மாத்திரை சப்ளை செய்யும் நெட்வொர்க் வெளிச்சத்திற்கு வந்தது. மும்பையில் இருந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள விற்பனையாளர்களுக்கு கொரியர் மூலம் மாத்திரைகள் அனுப்பி வைத்தது விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. மும்பையில் விஜய் ஆதவிடம் 10 மாத்திரைகளை வெறும் 350 ரூபாய்க்கு வாங்கிய பங்கஜ் அதனை பார்சல் செய்து தமிழகத்தில் உள்ள விற்பனையாளர்களுக்கு 750 ரூபாய் வரை அனுப்பியதாக கூறப்படுகிறது. தமிழகத்திற்கு வந்த அதே மாத்திரைகள் சென்னையில் போதை மாத்திரைகளாக மாற்றி 7500 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அதாவது மருந்து கடையில் வலி நிவாரண மாத்திரையாக விற்பனை செய்யப்பட்ட மருந்துகள் மும்பையில் இருந்து கொரியர் மூலம் தமிழகத்திற்கு அனுப்பப்பட்டு இங்கு பரமடங்கு விலை உயர்த்தி போதைக்காக விற்பனை செய்யப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. இந்த கும்பல் தமிழகத்தின் எந்தெந்த பகுதிகளுக்கு மாத்திரைகளை அனுப்பியது, யார் யாருக்கு கொரியர் மூலம் பார்சல்கள் சென்றன, இந்த சப்ளை நெட்வொர்க்கில் மேலும் எத்தனை பேர் உள்ளனர் என்பது குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் பங்கஜுடன் தொடர்பில் உள்ள மற்ற நபர்களை கைது செய்ய தனிப்படை அமைக்கப்பட்டு தேடுதல் வேட்டை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. வலி நிவாரண மாத்திரைகள் என்ற பெயரில் கிடைக்கும் சில மருந்துகள் தவறாக போதைக்காக பயன்படுத்தப்படுவதால் இளைஞர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் அதற்கு அடிமையாகும் அபாயம் இருப்பதாக போலீசார் எச்சரித்துள்ளனர். சந்தேகத்திற்கிடமான பார்சல்கள் அல்லது போதைப் பொருள் விற்பனை குறித்து தகவல் தெரிந்தால் உடனடியாக போலீசாருக்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளனர்.